இந்த 10 பேரும் அவரோடு இருப்பார்களாம், அவருடைய கூட்டணியில் இருப்பார்களாம், அவருடைய கொள்கையைத்தான் கடைப்பிடிப்பார்களாம், ஸ்டாலின் ஆண்டால்தான் பொற்காலமாக இருக்கும் என்று கருதுவார்களாம், ஜனநாயகத்திற்காக இவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்களாம். இல்லை என்றால் கவர்னர் ஆட்சி வந்து விடுமா? கவர்னர் ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கு வரும். கவர்னர் ஆட்சி 6 மாதத்திற்கு வரும். பிறகு மறுபடியும் புதிய ஆட்சி வரும்ல. அந்த 6 மாதத்துல பிஜேபி நினைச்ச அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருவாங்க. என்ன பெரிய கொண்டு வந்துருவாங்க? ஆளுங்கட்சி கொண்டாந்தது இல்லையா? காங்கிரஸுக்கு முன்னாடி கொண்டு வந்தது இல்லையா? இது உங்கள் சட்டத்திலேயே இருக்கின்ற போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன கொண்டு வந்து விட முடியும் என்று கேட்கிறேன். என்னத்தை கொண்டு வந்து விடுவேன் அவன்? உலகத்தில் இல்லாததை உங்கள் மேலே 10 பேர் மேலே வழக்கு போட்டு புழலுக்கு அனுப்பிடுவேன். இந்த செந்தில் பாலாஜி, நேரு எல்லாரையும் வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஊழல் புரிந்து உங்களுடைய ஆட்சியின் காரணமாக தப்பித்திருக்கிறீர்கள். இப்போவும் விஜய் அதை செய்ய வேண்டும். செய்தால்தான் அது தவறு செய்தவர்களை தண்டிக்கின்ற மனம் வலிமை இருக்க வேண்டும். அதனால் நேரு மேலே வழக்கே பதிவு செய்ய மறுக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்ய உள்ளே அனுப்பு, செந்தில் பாலாஜி உள்ளே அனுப்பு, எல்லாம் பாதி பேர் வெளியே திடீரான். என்ன இந்த 40 அடி ரோடு 30 அடி ரோடாக போட்டவன் பூரா சீஃப் இன்ஜினியர் வரையில் உள்ளே அனுப்பு. அந்த மந்திரி எல்லாரையும் விலங்கு போடு. இதெல்லாம் செய்யணும். செய்வதற்காக தானே மக்களுக்காக தண்டிக்கின்ற அதிகாரம் உனக்கு கிடைத்திருக்கிறது. தண்டிக்க வேண்டும். அவன் தண்டனையிலிருந்து தங்களை காப்பாற்றி கொண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.